2025 மார்ச் மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை காலை 9:44 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சார். மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்கு 8-9 சனி 10ஆம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு வர்றார். ஏற்கனவே அங்கே ராகுபவன் இருக்கார், சனி பகவானோ கூட்டு சேர்றார். மிதுனம் பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் கலந்த ராசி. சில ஆண்கள் பெண்களாட்டவும் சில பெண்கள் ஆண்களாட்டவும் நடந்துக்குவாங்க. நான் சொல்றது என்னன்னா, நடைமுறையில், பேச்சு பாவனையில், இயக்கத்தில், செயலில் இப்படி இருக்கும். ஆனால் சிறப்பான ராசி தான் மிதுன ராசி. அதில் மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம் அந்த 3 நட்சத்திரம் இருக்குது. அப்போது நட்சத்திர அதிதேவருக்கு தகுந்த மாதிரி சனி பயிற்சி இப்படி வேலை செய்யணும்னு பார்த்தோம்னா, 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றத்தை கொடுப்பார். உதாரணம், ஹோட்டல் தொழில், அதே மாதிரி ஜலம் சார்ந்த தொழில், நீர் சார்ந்த தொழில், பால், தயிர், மோர் இந்த மாதிரி விற்கிறவங்களுக்கும் சரி, விவசாயம் சார்ந்து நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க சரி, அதாவது தண்ணி கொண்டு போய் பிடிச்சு கொண்டு போய் ஒன்று பங்கு கொடுக்கறது, இந்த மாதிரி வண்டி வாகனங்களில் தண்ணீர் கொண்டு போய் மாற்றி கொடுக்கறது, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் தான். அதே மாதிரி விவசாயம் பண்ணுற இடத்துல இது நாள் வரைக்கும் தண்ணி இல்லை அப்படின்ற போர் போட்டால் நல்ல தண்ணி கிடைக்கும். புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் இது. அப்புறம் உத்தியோகத்துறை, எந்த உத்தியோகமாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக போயிடும். வேலை செய்கிறவங்க சொல்கிறோம், ஒரு பக்கம் உத்தியோகம் பார்த்துட்டு சம்பளம் வாங்குறதுக்கெலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி தொழில் முனைவு இதுவரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. நிறைய பேருக்கு இரும்பு சார்ந்த தொழில் செய்கிற அத்தனை பேருக்குமே சிறப்பாக இருக்கும். அதில் புதிய வரவுகள், இப்போ ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருக்காங்க, ஒரு பொருள் வாங்கி விற்றுட்ருக்காங்க, ஏதோ பைக்குக்கு காருக்கு வைக்கிறாங்க. அதில் புதிய லேபிள் அதெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும், நல்லா ஓடும், அது நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். லாபத்தின் நோக்கு சரியாக இருக்கும். அதே நேரத்தில் சனி வக்கரமாகக்கூடிய காலங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கும். ஏன்னா ராகு கேது தனித்தனியாக வந்துட்டா, ராகு 9ஆம் இடத்துக்கும் கேது 3ஆம் இடத்துக்கும் வரும்போது கொஞ்சம் நல்லா, அது பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். அதே மாதிரி நடைப்பயணமாக எங்கேயாவது போகிறது, இப்போ உதாரணம் ஒரு கோவிலுக்கு போகிறாங்க நடைப்பயணமாக, இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டாக்க எச்சரிக்கையாக போகணும். அப்படி போகிறவங்க என்ன பண்ணணும்னா, பரிகாரமாக நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி செருப்பு இருக்குல்ல, அதை வாங்கி ஒரு 3 அல்லது 5 பேருக்கு தானம் கொடுத்துட்டு போனாங்கன்னா அந்த பரிகாரம் நல்லா செல்லுபடியாகும். சில பேர் போவாங்க, ரொம்ப லாங்காக, இங்கேருந்து பழனி போகிறேன், திருச்செந்தூர் போகிறேன், நடந்தெல்லாம் போவாங்க. அவங்களுக்குலாம் சிறப்பான காலகட்டம். ஏதாவது அவங்க நினைச்சாலும் நடக்கும். மலை ஏறி இறங்கிறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மலை அடிக்கடி ஏறி இறங்குறதுக்கு சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சாமியே கும்பலினாலும் பரவாயில்ல, தெய்வ நம்பிக்கையே இல்லைன்னா கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை ஏறி இறங்கணும். ஏன்னா கேது 3ஆம் இடமான சிம்மத்துக்கு வரான், சிம்மம் மலை பிரதேசம். 10ஆம் இடம் மீனம், அடிக்கடி கடல் பிரயாணம். உதாரணம் திருச்செந்தூர் போகிறது, ராமேஸ்வரம் போகிறது, வேதாரண்யம் போகிறது, இங்கெல்லாம் போய் கடற்குளியல் பண்ணுறது. உள்ள கொஞ்சம் தூரம் போய் ஒரு 20 நிமிஷம் 22 நிமிஷம் கடற்குளியல் பண்ணுறதுலாம் சிறப்பான வழிபாட்டு முறை. அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். இப்படி போயிட்டு வந்துட்டா தொழில் குறைபாடு எதுவும் வராது, நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும், இப்படி இருக்கும். அப்புறம் இந்த சின்ன தொழில் செய்கிறாங்கல்ல, உணவு சார்ந்த தொழில் செய்கிறவங்க ரோடோரம் சின்ன சின்ன கடைகள் போட்டுருப்பாங்க, உணவு சார்ந்து இல்லை பொருள் விற்கிறது,
இந்த பிளாஸ்டிக் பொருள் விற்கிறது, சின்ன சின்ன ஈயப்பொருள் விற்கிறது, இவங்களுக்கெல்லாம் வந்து சிறப்பான காலகட்டம் அது. நல்லாயிருக்கும். ரோடு ஓரமாக வியாபாரம் உள்ள அத்தனை பேருக்கு நல்லா இருக்குது. ஏன்னா ராகுனா ரோடு கூட வந்து சனி இருக்கிறார். இந்த சனி ராகு பயிற்சி ஆகும்போது, ராகு பயிற்சியாக வரும்போது ரோடோடு இருக்கிறவங்களாம் நல்லா வருமானம் கிடைக்கும். அதில் இளநீர் வியாபாரிகளுக்கு சிறப்பாக இருக்கும். இளநீர் வியாபாரம், நுங்கு வியாபாரம் இவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்புறம் டீ கடை போட்டுருவோம், நல்லாயிருக்கும். அற்புதமான காலகட்டம் அது. மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்தி படிக்கணும். கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடாது, சரியாக படிக்கணும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும், நல்ல மார்க் கிடைக்கும், நல்லா படிப்பாங்க. அதில் பெண்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க, நல்ல மார்க் எடுப்பாங்க பெண்கள்லாம். அது உயர்கல்வியில் படிக்கிற பெண்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக வருவாங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அவங்களுக்கு உண்டான காலகட்டம் இது. அது மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கும் கன்னியா ராசியில் பிறந்த பெண்களுக்கும் நல்ல காலகட்டம் அந்த காலகட்டம், இந்த சனி பெயர்ச்சி இப்படி இருக்குது. அப்புறம் தனியாக தொழில் செய்கிறவங்க பார்ட்னர்ஷிப் சேர்ந்து செய்கிறதுக்கு உண்டான காலகட்டம். பார்ட்னர்ஷிப் செஞ்சுட்டு இருக்கிறவங்க தனியாக போய் செய்கிறதுக்கு உண்டான காலகட்டம். இது நாள் வரைக்கும் அன்கோ போட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து தனித்தனியாக செய்யக்கூடிய காலகட்டம் அது. நல்லா இருக்குது. வாகனத்தில் செய்கிறவங்களாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணம் லாரி வச்சு ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போகுது, அவங்களுக்குலாம் பார்த்தா ஒன்று 2 விஷயம் 3 நாள் வாங்கக்கூடிய காலகட்டம். பஸ்ஸு செய்கிறவங்க, ட்ராவல்ஸ் ஏஜென்சி செய்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து அற்புதமான காலகட்டம், நல்ல வருமானம் பெருகும். ஆனால் மழைக்காலங்களில் எச்சரிக்கையாக போகும், மழை நல்லாவே பெய்யும். அந்த காலகட்டங்களில் வந்து வாகனத்தை செலுத்தும் போது ஜாக்கிரதையை செலுத்தும். டிரைவர்களுக்கெல்லாம் நல்லா சிறப்பான காலகட்டம். அந்த உதிரி வியாபாரம், அப்போது ஒரு பொருள் வந்து உதிரி வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு. பூ வியாபாரம், வாசனை திரவியங்கள் வியாபாரம், உதாரணம் பூஜா ஸ்டோரு, இவங்களுக்கெல்லாம் வந்து சிறப்பான காலகட்டம் நல்லாவே இருக்குது. அதில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த வரி கொஞ்சம் சுமை இருக்கும். இப்போ வந்து சிம்பிளாக கடை வச்சுருப்பாங்க பூஜா போட்டு, அதில் வந்து இந்த பன்னீர் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து பிராண்டடாக விற்கும்போது ஜிஎஸ்டி சார்ந்த தொந்தரவுலாம் கொடுக்கும். ஆனாலும் நல்ல சிறப்பான வருஷம்தான், சிறப்பான சனி பயிற்சி தான், எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும். பெண்கள் பணம் சேர்க்கறதுல குறிக்கோளாக இருப்பாங்க. ஆண்கள் கொஞ்சம் இதாக இருப்பாங்க, யாரையும் ஏமாற்றாமல் இருக்கணும் ஆண்கள். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா எல்லாமே சிக்கலில் கொண்டாந்து விட்டுரும். அந்த மாதிரி பார்த்துக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். பரிகாரம் அப்படின்னாக்க தென்முகம் பார்த்த தட்சிணாமூர்த்தி, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு, இவங்க 2 பேரையும் வந்து வியாழக்கிழமை தோறும் தவறாமல் வணங்கணும், தவறாமல் அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்யணும். 3 நெய் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு, நல்ல பரிகாரம். இந்த ஒரு பரிகாரமே சிறப்பாக இருக்கும். அப்புறம் திருச்செந்தூர் போகிறது நல்ல பரிகாரம். தென்திட்டை கொடி, ஸ்ரீ குரு பகவான் ராஜகுருன்னு சொல்லுவோம். தென்திட்டை கொடி, கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்திட்டை கொடியில் போய் சிறப்பான அபிஷேக ஆராயல் பண்ணிட்டு வரவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை இல்லாத குழந்தை பிறக்கும், கல்யாணம்